இங்கே பாருங்கள் யூஎஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம். இங்கே வந்து மண்ணெல்லாம் இருக்கும். மண் இருந்தால் கூட மேலே வந்து உட்டு தூள் போட்டுருவாங்க. அது பாருங்கள், மரத்தை சுற்றி எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். உட்டு மரத்தூள் போட்டோன்னா மண் வந்து பறக்காது. ஏன்னா இங்கே அப்பப்போ காற்றடிக்கும். அதான் மண் இருக்க இடம்லாம் இந்த மாதிரி புல் வளர விட்டுருவாங்க. அதனால் க்ளீனாக இருக்கும் அந்த மண். இங்கே கீழே மரத்துலேருந்து விழுற டஸ்ட்டு மட்டும்தான் இங்கே பாருங்கள் கீழே இருக்குது. அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்கவுங்க பெருக்கி க்ளீன் பண்ணிடுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ரோடெல்லாம் நல்லா க்ளீனாக நல்லா இருக்குது. அது மாதிரி தண்ணி போகும்போதே மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்பப்போ வாட்ச் பண்ணுவாங்களாம். ஸ்ட்ரீட்குள்ளேயே ஸ்பீடு லிமிட் 30. அப்போ பார்த்துக்கோங்க, ரோடு எவ்வளோ க்ளீனாக இருந்தால் 30 வரைக்கும் போகலான்னு போர்டில் போட்டிருக்காங்க. பட் அப்படியே சர்றன்னு போவாங்க. அப்படியே அந்த இலையெல்லாம் அப்படியே சர்றன்னு பறக்கும் காரு. ஆனால் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு நிறுத்தி போவாங்க. ஏய் டாக் குட்டி, ஹாய் 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 ஹாய், அழகாக கற்றுது பாருங்க. ரெண்டும் நாங்கள் வாக்கிங் போட்டிருக்கோம். எங்களை பார்த்து கத்திட்டுருக்கானுங்க 2 பேரும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸில் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து நாயை வந்து கூட்டு போவாங்க. ஏர்போர்ட்டில் கூட நாய் கூட்டு போவாங்க. நம்ம இந்தியாவிலாம் அலௌடு கிடையாது. எல்லா இடத்துலையும் அதை மாதிரி பாருங்கள். நாயை வாக்கிங் கூட்டு போனால் எங்கேயாவது டாய்லெட் போயிடுச்சுன்னா இது பாருங்கள், இங்கேயும் வந்து கவர் இருக்கும். போகலாம் இருவா. இது பாருங்க, இது கவர் இருக்குது பாருங்களா, வேஸ்ட்டு பேக்குன்னு வருது பார்த்தீங்களா. இந்த கவரை எடுத்து நாயுடைய டாய்லெட் அள்ளி இந்த டஸ்ட்பினில் நம்ம போட்டுட்டு தான் போகணும். அப்புறம் யாராவது வாட்ச் பண்ணாங்கன்னா சொல்லிடுவாங்க. இதை மாதிரி ஆமாம் வாட்ச் பண்ணுவாங்க. அதனால டாகோடைய டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிடணும். அவங்கவுங்களே ஓனரே க்ளீன் பண்ணிடணும். ரேபிட்டு 2 ரேபிட் இருக்குது. பார்த்துட்டு எடிபட்டு இதே ரேபிட்டு தாண்டி உங்கள் வீட்டு பின்னாடி நின்றுருது. இப்போ பார்த்தேன். சும்மா அங்கெல்லாம் போகலாம் கூடாது. ஹாய் பன்னி ரேபிட். புல்லு சாப்பிட்றதுக்காக ரேபிட் வந்துருக்கு பாருங்க. ஆமாம் கிராஸ் சாப்பிடுது. வெரி குட், கிராஸ் சாப்பிடுது. அது அந்த பக்கம்லாம் புல் இருக்காது. இங்கே புல் இருக்கனால புல் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கானுங்க. வந்து சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுவானுங்க. இது பூவெலாம் பாருங்கள், இந்த சீசனுக்கு தான் இங்கே பூக்கும். அதுக்கப்புறம் பனி சீசன்லாம் வந்துச்சுன்னா வேணுமா கிஃப்ட்டு? இது ஒன்றே எடுத்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு எடுக்கக்கூடாது. இருந்தாலும் பாப்பா கேட்குறாளேன்னு ஒன்லி 1 சீசன் அப்போ தான் நிறைய வளரும். மற்ற நேரம்லாம் அப்படியே பனி அடுத்து ஆரம்பிச்சிச்சுன்னா டிசம்பரில் எதுவுமே இருக்காது. அப்போயும் காமிக்கிறேன் பாருங்களேன். ஏன்னா பனி வந்துச்சுன்னா எல்லாம் வாடி போயிடும். புல் எல்லாம் வாடி போய் நிற்கும். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள். சென்னையில் மாதிரிலாம் கிடையாது இங்கே. ஏன்னா வித்தியாசமாக இருக்கும். அங்கே மேலே போகிறது வந்து சிம்னி. அதாவது எல்லா இடத்துலையும் வந்து இவங்க வந்து ஃபயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் பிளேஸுன்னு ஒன்று. நெருப்பு எரிப்பாங்க. கட்டையெல்லாம் எரித்து வீட்டுக்குள்ளேயே பின்னாடி இருக்க கட்டையெல்லாம் எரிப்பாங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா, தான் சிம்னி. ஹைட்டாக இருக்கிறது தான். எல்லா வீட்லேயும் அது அதோ பாருங்கள், அவங்க வீட்லேயும் இருக்குது பார்த்தீங்களா. என்ன வேணும்? சன்னா. ஆமாம் ஸ்லோப்பாக கட்டுவாங்க. ஏன்னா ஐஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் விழணுன்றதுக்காக ஸ்லோப்பாக கட்டி வச்சுருப்பாங்க. எல்லாருமே டாகை வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க போல இருக்குது. போ கத்துது. ஆமாடி, நம்ம அந்த பக்கம் போய்க்கலாண்டி. ஆமாம் போபோ வந்து நிற்கிது. அது மாதிரி இவங்க வந்து ஹாபியாக வந்து டாகு அம்மா கிட்ட தான் போகிறோம். டாகு இதை கண்டிப்பாக வளர்ப்பாங்க. இந்த சேர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஹாலோவீனுக்கு டெக்கர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க பெருசாக. அந்த நேரம் இன்னும் பெருசாக அழகாக ஏதோ பொம்மை அதெல்லாம் வைப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி. அந்த வீடியோவும் போடுறேன். இது குட்டியாக பாருங்கள், டாய் ஹவுஸ். இது மாதிரி டாக் ஹவுஸ். இது வந்து ஃபயர் பிளேஸ். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வுட்டில் செய்கிற வீடு. அதனால் இதை ஃபயர் ஆகிடுச்சுன்னா இங்கே வாட்ரு வந்து உள்ள சப்ளை இருக்கும். அதனால் இதை வச்சு ஃபயர் அணைப்பாங்க.
எப்படி இருக்கு பாருங்கள். ஹோம் எப்படி வித்தியாசமாக இருக்கா. இது வந்து லெட்டர் பாக்ஸு. நமக்கு எதாவது இது வந்தால் கூட, பார்சல் எதாவது வந்தால் கூட அதுக்குள்ளே வச்சுருவாங்க. ஆனால் ஒரு சமயம் பார்சல் வந்து நம்ம வாசல் வரைக்கும் உள்ளே உழைக்க கூட வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி மரம்லாம் வந்து சேஞ்சிங் கலர் மாறும் ஒரு சீசனில். இன்னும் நெக்ஸ்ட்டு மந்த்து ஆச்சுன்னா எல்லாம் கலர் மாற ஆரம்பிக்கும். கார் கார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வீடு வித்தியாசமாக இருக்கா. இது வந்து மண் பறக்காமல் இருக்கா. இதான் உட்டு தூள், மரத்தூள் பாருங்கள். இது பாருங்கள், இதான் மரத்தூள். இது வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க பாருங்கள். வாங்கிட்டு வந்து இது பாருங்கள், செடியை சுற்றி இப்படி போடுவாங்க. இல்லைன்னா புல் வளர விட்டுருவாங்க. செடியை சுற்றி போடுறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், ஷீட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே மரத்தூள் போட்டுருவாங்க. அதனால் டஸ்ட்டுன்றதே இங்கே இருக்காது. ஏன்னா இதுதான் கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். இந்த பாருங்கள், வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்டோரேஜ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. வேண்டாத பொருளெல்லாம் உள்ளே வைப்பாங்க, இல்லைன்னா கார் ஷெட்டில் கூட வைப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி சின்னதாக கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வீட்டு வெளியில் புல் வந்து பெருசாக வளரக்கூடாது. அவங்க ரோண்டு வந்தானா அவங்க ஃபைன் போடுவாங்க. அதனால் வீட்டில் வெளியில் உள்ள புல்லை எல்லாரும் பாருங்கள், அவங்களே இந்த மிஷின் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. என்றைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சு வீடையே நல்லா க்ளீனாக வச்சுவாங்க. இங்கே பாருங்கள், புல்லெலாம் என்ன அழகாக ஷேப்பில் இருக்குது பாருங்கள், மிஷின் வச்சு ஓட்டுறதுனால. இங்கே பாருங்கள், கார்னரில் இந்த பாத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் இருக்க புல்லை கூட அழகாக க்ளீனாக கட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நல்லா அழகாக ஷேப்பாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஓரெல்லாம் அழகாக கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக. ஹாய், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அழகாக பாருங்கள், ஷேப்பாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் ரோடு பக்கம் வரைக்கும் புல் வளராமல் நல்லா க்ளீனாக இருக்கும் இங்கே. ஏன்னா வந்து அப்பப்போ ரோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரோந்து பார்த்துக்கிட்டே இருந்து ஏதாவது ரொம்ப அசிங்கமாக இருந்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இங்கே வந்து இங்கே அசோசியேட் இருக்குது, அவங்க பார்ப்பாங்களாம். அப்போ தான் வந்து ஒரு வீடோடைய வேல்யூ வந்து நல்லா இருக்குமா, அது ஒன்று பார்ப்பாங்களாம். ஆனால் ரீசேல் பண்ணணுன்னா கூட வீடு அந்த காலனியே க்ளீனாக இருந்தால் தான் வேல்யூ நல்லா இருக்கும், அதே ரேட்டுக்கு நல்ல ரேட்டு போகுன்றதுக்காகவே இது இருக்கக்கூடாது அது இருக்காது ரெக்ஷன் போட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நல்லா அழகாக நீட்டாக வச்சுக்க சொல்லுவாங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.